ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் டேக் பிளாக். இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா iQOO Z9. ஸோ இந்த மொபைலை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ எதனால இப்போ இந்த மொபைலை பற்றி நான் பேசுகிறேன்னா, இது ஒரு கம்மியான ஒரு ரேட்டில், அதாவது ஒரு 18,000, ஸோ 18,000 ரூபாயில் வந்து ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே, நல்ல ஒரு கேமிங் ப்ராசஸர் அண்ட் ஒரு நல்ல ஒரு பேட்டரி பேக்கப், ஸோ இது எல்லாமே கலந்தது தான் ஸோ இந்த மொபைல். ஸோ இந்த மொபைல் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் பார்க்க போறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அந்த நோட்டிஃபிகேஷன் ஆல் கிளிக் பண்ணாமல் தான் நான் ஒரு வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ வாங்க iQOO. ஸோ இந்த பிராண்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், விவோட சப் பிராண்ட் தான் இதுவும். ஸோ விவோட வந்து ஒரு சப் பிராண்ட். ஸோ இந்த பிராண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரீசெண்ட் டைமில் வந்து நிறைய இடத்துல நல்ல ஒரு பீக் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. நியோ சீரிஸ் லான்ச் பண்ணாங்க, ஸோ அதுவும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு. ஜெட் சீரிஸ்லும் நல்லா தான் இருந்துச்சு, பட் ஆனால் ஒரு நியோ லெவலுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த iQOO வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா Z9 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு 5G மொபைல் தான். ஸோ இதோட டிஸ்பிளே பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.6 இன்ச் கொண்ட ஒரு AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் AMOLED டிஸ்பிளே கொடுத்ததுனால இதில் அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் இதில் வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து டிஸ்பிளே டச் கண்ட்ரோல், எஸ், இந்த சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல விஷயம் தான். எனக்கு வந்து சைட் மவுண்டன் தான் கொடுப்பாங்கன்னு நினச்சேன், பரவாயில்ல. இப்போ டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்துச்சு. ஸோ அதனால் 18,000 ரூபாயில் இது ஒரு நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேமராஸ் பார்த்துலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேமரா தான் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சலுக்கான சோனியோட IMX882. ஸோ இந்த சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க வித் லென்ஸ். இந்த லென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு OIS சப்போர்ட்டோட வருது, OIS, ஓகேங்களா. ஸோ ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன்ஸ், ஸோ இதோட சப்போர்ட்டோட வருது. ஸோ இந்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 2 MBக்கான ஒரு பொக்கே லென்ஸ் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி அந்த மாதிரி டெப்த் லென்ஸ் கொடுப்பாங்க, இந்த தடவை இவங்க பொக்கே கொடுத்துருக்காங்க. எஸ், பிளருக்கும் ஸோ பொக்கேக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது, கொஞ்சம் மாறுபடும். ஸோ அதோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ செல்ஃபி கேமரா ஓகே. ஸோ கேமராஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் கவர் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஐ மீன், ஸோ நம்ம வந்து மொபைல் ரிலீஸ் ஆகிட்ட தான் தெரியும். ஸோ நான் அதோட அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு, ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ். ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸோட ப்ராசஸர் என்ன கேட்டிங்கன்னா, MediaTek Dimensity 7204 நானோமீட்டர் பில்ட் பண்ண சிப்செட், ஓகேங்களா. ஸோ இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்ட்டு ஆல்ரெடி நான் போன மொபைலும் சொல்லி பண்ணிக்கிறேன். எஸ், இப்போவும் நான் தான் சொல்கிறேன். ஸ்னாப்ட்ராகனோட 785 அதோட போட்டி போட்டு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ்க்கு இது மொபைல் வந்து ஒரு கேமிங் பர்ஃபார்மன்ஸ்க்கு இது ஒரு நல்ல மொபைலாக இருக்கும். ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸ் சொல்லணும்னா, ஸோ இதில் ஹெவி டாஸ்க் கேம்ஸ் விளையாட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னு. ஸோ Dimensity 7200 எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணோன்னா, ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், இந்த சிப்செட்டில் விளையாடி பார்த்துருக்கேன் கேமில். ஸோ அந்த தரப்பு தான் நான் சொல்கிறேன்னா, ஸோ இது வந்து ஹெவி டாஸ்க்காக நம்ம விளையாட தான் பொறுத்தல, ஒரு 1 hour 1.5 hour நீங்கள் விளையாடுறப்போ ஸோ அந்த ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஆனால் ஓவர் நீங்கள் அதே கேம் தொடர்ந்து நம்ம விளையாடுறப்போ ஸோ ஈட்டிங் இஷ்யூஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லேக் ஏற்படும். இது எல்லா மொபைலும் பொதுவாக ஏற்படுறது தான். ஸோ எதாக இருந்தாலும் நம்ம ஒரு அளவாக நம்ம யூஸ் பண்ணுறப்ப தான் அதுக்கான ஒரு பெனிஃபிட் நம்ம எதிர்பார்க்க முடியும், ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேட்டரி. ஸோ பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இது உள்ளே வருது என்னவோ 4900 தான் வரப்போகுது. ஸோ இதுவும் ஒரு 100 mAhக்கான ஒரு ஸ்கேம் மாதிரி தான் இது. ஸோ இது மோஸ்ட்லி வந்து நிறைய இடத்துல சொல்ல மாட்டாங்க. பட் நம்ம மொபைலோட அதாவது பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்காக நிறைய பேஜஸ் இருக்குது. ஸோ அந்த பேஜஸ் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட அக்யூரேட்டான ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 4900 கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 65 இல்லைனா 45 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் தான் வருது. மோஸ்ட்லி எனக்கு தெரியல, அது நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு போடுறேன். ஸோ என்னன்ட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜஸ். ஸோ ஸ்டோரேஜ் பார்த்தா 2 வேரியன்ட் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ 8GB 128GB, அதே மாதிரி 8GB 256GB வந்து இந்த 2 வேரியன்ட் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 18,000 வந்து ஸ்டார்ட் ஆகுது ப்ரைஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 22 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு 22,000 ரூபாய்க்கு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து 22,000 ரூபாய்க்கு நான் எதுவுமே சொல்லலை. ஆனால் ஒரு 18,000 ரூபாய்க்கு நான் சொல்கிறதுனா, ஸோ ஒரு iQOO பிராண்ட். ஸோ இது ஒரு நல்ல ஒரு கேமிங்கான ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ ஆவரேஜான ஒரு கேமிங், ஸோ ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் கேமிங் நான் ஃபோன் சொல்ல மாட்டேன், ஒரு ஆவரேஜான ஒரு கேமிங் ஃபோன், ஓகேங்களா, இந்த பட்ஜெட் ரேட்டில். அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே, நான் சொன்ன மாதிரி டிஸ்பிளே வந்து அல்டிமேட். ஸோ அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வருது. ஸோ அதனால ஒரு AMOLED டிஸ்பிளே நல்லாயிருக்கும். அண்ட் கேமராஸ்க்கு வந்து கேமராஸ் நான் மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ஸ் தரல. ஸோ வந்தப்பறம் தான் நமக்கு தெரியும். பட் ஆனால் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ் அண்ட் பேட்டரி பேக், ஸோ மற்றது எல்லாமே ரொம்ப நாள் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இந்தந்த கெப்பாசிட்டி அண்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து 18,000 ரூபாய்க்கு வந்து நல்ல விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ
ப்ளூடூத் கனெக்டிவிட்டி 5.3 இருக்குது. அதே மாதிரி யூஎஃப்சி டைப் மட்டும் 2.2 தான் வந்திருக்கு. ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. பட் இருந்தாலும் Wi-Fi 6 அந்த 5G கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஓவராலாக சொல்லணும்னா இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 18,000 ரூபாய்க்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எனக்கு ஒரு டிஸ்பிளே நல்ல டிஸ்பிளே வேணும். அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு கேமிங் சிப்செட்டு, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டோரேஜஸ் அண்ட் அது தாங்கிறதுக்கு ஒரு பேட்டரி. ஸோ ஒரு 1 டே ஆனாலும் ஒரு பேட்டரி தாங்கணும். ஸோ இந்த 4 ஃபீச்சர்ஸ்க்காக மட்டும் இந்த ஃபோனை நான் தாராளமாக சஜஷன் பண்ணுவேன். ஸோ நீங்கள் உங்களோட கருத்து என்ன? ஸோ இந்த ரேட்டில் இந்த மொபைல் உண்மையில ஒர்த்தா இல்லைன்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நான் சொன்ன கடைசியாக பார்த்தீங்கன்னா இதில் 2 கலர் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த க்ரீன் கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா ஸ்டைலாகவும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ லவ் யூ கைஸ். பை. வேற வீடியோல தரமாக நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மாற்றம் ஒன்றே மாறாதது.